அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். 10th ஹிஸ்ட்ரி புக்கில் 5th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் இருக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வரக்கூடியது. அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் நோட்ஸில் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஒரு தடவை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கோ த்ரூ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவை உள்ளவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இப்போது 10th ஹிஸ்ட்ரியில் 5th லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற போது அதை பற்றி மட்டும் படிக்காமல் நம்மளுடைய டோட்டல் இந்தியாவிலேயே என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள்லாம் இருந்தது, யார் எப்படியெல்லாம் சீர்திருத்தத்தை மேற்கொண்டாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் தொடக்க காலத்தில் இருந்த சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். பட் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கும்போது ஒரு பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் அந்த மாதிரி வரும். பட் இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வங்காள பகுதியில் யார் சீர்திருத்தத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்றத வச்சு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய். இவருடைய டியூரேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1772 1833 வரைக்கும். இங்கே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பட் உங்களுக்கு ராஜாராம் மோகன் ராய் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் ஐஎன்எம் அப்படின்றதில் என்னோடய நோட்ஸ் பற்றி ஒரு கிளாஸஸ் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கும். பட் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ராஜாராம் மோகன் ராய் இவருக்கு வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இந்த மாதிரி 16 வகையான மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இந்த மொழிகள் எல்லாம் ராஜாராம் மோகன் ராய்க்கு தெரியும். இவர் ஒரே கடவுள் அப்படின்றத போதிச்சிருக்கிறாரு. அதே போல் உருவ வழிபாடு கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 1828 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த பிரம்ம சமாஜத்துக்காக கல்கட்டாவில் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. பட் கோயில் தான் அங்கே கட்டப்பட்டிருந்ததை தவிர அங்கே சிலையெல்லாம் எதுவும் வைக்கல. அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய் என்ன பெரிய முக்கிய பங்களிப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1829 வில்லியம் பெண்டிங்கோடு சேர்ந்து சதி ஒழிப்புக்கு முக்கிய பங்காற்றியிருக்கிறார். இந்த சீர்திருத்தங்களெல்லாம் பண்ணின ராஜாராம் மோகன் ராய் 1833 இறந்து போயிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது, ராஜாராம் மோகன் ராய்க்கு வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம்லாம் தெரியும். ஒரே கடவுள், உருவ வழிபாடு கூடாது அப்படின்றத போதிச்சார். அதுக்காக 1828 ஆகஸ்ட் 20 பிரம்ம சமாஜத்தை ஓப்பன் பண்ணி கல்கட்டாவில் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாரு. அங்கே எந்த சிலையும் வைக்கல அப்படின்றது பார்க்குறோம். தென் 1829 வில்லியம் பெண்டிங்கோடு சேர்ந்து சதி ஒழிப்புக்கு இவர் முக்கிய பங்காற்றியிருக்கிறாரு. 1833 இறந்து போயிட்டார் அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வங்காளத்தில் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவருடைய டியூரேஷன் 1817 1905 வரைக்கும் இருக்குது. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தாகூருடைய தந்தை நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா தான் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறாரு. ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றத கொண்டுட்டு போனவர் இவர் தான். யான்னு கேட்டால், பிரம்ம சமாஜம் ஆஃப்டர் சம்டைம்ஸில் ரெண்டாக பிரிஞ்சிடும். அதில் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதை கொண்டுட்டு போனது யார் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் தான் ஆதி பிரம்ம சமாஜத்தை கொண்டுட்டு போயிருப்பார். இவருடைய கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோன்னா 4 கொள்கைகள் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டானா, கடவுள் ஒருவரே, அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், நமது வீடு வேருக்கு அவரை வணங்குவது, நம்புவது. கடவுளை நம்புவது என்பது அப்படின்னா என்னென்னா, நேசிப்பது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு 4 கொள்கைகளை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், கடவுள் ஒருத்தர் தான், அந்த ஒரு கடவுள் தான் நிலையானவர், எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். நம்மளோட வீடு பேர் அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கடவுளை வணங்கணும், கடவுளை நம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடவுளை நம்புறது அப்படின்னா என்னென்னா, அவரை நேசிக்கிறது. அதே போல் கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுறது. கடவுளுடைய விருப்பம் எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மனித குலத்துக்கு எதெல்லாம் நன்மை செய்யக்கூடியதோ அது எல்லாமே தான் கடவுளுடைய விருப்பமாக இருக்குது. சரிங்களா? அப்போ கடவுள் அப்படின்றவர் ஒருத்தர் தான், மனித குலத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர். இதை தான் தேவேந்திரநாத் தாகூர் தன்னுடைய 4 கொள்கைகள் மூலமாக போதிச்சிருக்கிறார்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாரை பார்க்குறோம் அப்படின்னா கேசவ் சந்திர சென் அப்படின்றவர். அவருடைய டியூரேஷன் வந்துட்டு 1838 1884 வரைக்கும். இவர் வந்துட்டு 1857 வந்துட்டு பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய 14 வயது மகளை வந்துட்டு இந்திய இளவரசனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இவர் ஃபாலோ பண்ண சமாஜம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண சமாஜம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆதி பிரம்ம சமாஜம், சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதில் சாதாரண பிரம்ம சமாஜத்தை ஃபாலோ பண்ணது கேசவ் சந்திரசன். இவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராயோட பிரார்த்தனை பிரம்ம சமாஜத்தில் வந்துட்டு பங்கெடுத்திருக்கிறாரு. அதில் நிறைய சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது இவருடைய விருப்பமாக இருந்திருக்கு. இருந்தாலும் தன்னுடைய 14 வயசு பொண்ணை வந்துட்டு இந்திய இளவரசன் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்றதுக்காண்டி நிறைய விமர்சனங்களை வந்துட்டு இவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அப்போ கேசவ் சந்திரசன் அப்படிங்கும்போது 1857 பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சு சாதாரண பிரம்ம சமாஜத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு. 14 வயது தன்னுடைய பொண்ணை வந்துட்டு இளவரசனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது பார்க்குறோம். அப்போ பிரம்ம சமாஜம் வந்து 2ஆக பிரியுது. ஒன்று சாதாரண பிரம்ம சமாஜம், இன்னொன்று ஆதி பிரம்ம சமாஜம். ஆதி பிரம்ம சமாஜத்துக்கு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்துட்டு பங்களிப்பு செய்கிறாரு. சாதாரண பிரம்ம சமாஜத்துக்கு வந்துட்டு கேசவ் சந்திரசனோட பங்களிப்பு முக்கியமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவருடைய டியூரேஷன் 1820 1891 வரைக்கும் இருக்கக்கூடியது. இந்த மறைநூல்கள் வந்துட்டு ரொம்ப முற்போக்கானது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை வந்துட்டு நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். வங்காளத்தில் நிறைய உரைநடைகள் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதனால் இவரை நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வர்றதுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். அடுத்து 1860 முதல்ல திருமண வயது சட்டம் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. 60 கொண்டுட்டு வரும்போது திருமண வயது எவ்வளவா இருக்குது அப்படின்னா 10 வயதாக இருக்குது. 91 வந்துட்டு 12 வயதாக மாற்றுறாங்க. 1925 வந்துட்டு 13 வயதாக மாற்றுறாங்க. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருமண வயது எவ்வளோ இருந்தது அப்படின்றதை நம்ம பார்த்துக்கிறோம். இதுக்கு முதல் காரணமாக இருந்தது யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இதை நம்ம நிறைய இடங்களில் டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. விதவை மறுமண சட்டம் எந்த வருஷம் கொண்டு விட்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 1856 அப்படின்றது தெரியணும். இன்னொன்று விதவை மறுமண சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே இந்த 4 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய், அடுத்து வந்துட்டு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர், கேசவ் சந்திரசன், அடுத்து வந்துட்டு 4வதாக ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவங்க 4 பேர்த்தையும் சொல்கிறோம். இப்போ வங்காளத்தில் இருக்கக்கூடிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த இயக்கத்தை போட்டு பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம், சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு போட்டு அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு கொண்டு வரலாம். இல்லைன்னா வங்காளத்தில் இருந்த தொடக்க கால சமூக சமய சீர்திருத்த இயக்கவாதிகள் யார் அப்படின்னு கேட்டால் இந்த பேர் வச்சு கூட நம்ம எழுதிடலாம். சரிங்களா? இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆல்சோ வந்துட்டு இந்த மாதிரி ஆங்கிளில் படித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளால் எழுதுறதுக்கு முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம். இது வந்துட்டு 1867 பம்பாயில் ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். இவருடைய ஆத்மாராம் பாண்டுரங்கோட டியூரேஷன் வந்துட்டு 1825 98 வரைக்கும் இருக்குது. பிரார்த்தனை சமாஜம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆத்மாராம் பாண்டுரங்குக்கு வேறு யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்சி பண்டார்கர், நீதிபதி எம்ஜி ரானடே இவங்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த பிரார்த்தனை சமாஜம் என்னென்ன விஷயங்களை போதிச்சது அப்படின்னு கேட்டோன்னா ஜாதி மறுப்பு, சமபந்தி உணவு, ஜாதி மறுப்பு திருமணம், அதே போல் விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது பங்களிப்பு செஞ்சுருக்கு. ஜாதி மறுப்பு பண்ணியிருக்காங்க, சமபந்தியை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஜாதி மறுப்பு திருமணங்கள் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, விதவை மறுமணத்தை வந்துட்டு அங்கீகரிச்சிருக்காங்க. அதே போல் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது பாடுபட்டிருக்கு. இதில் பிரார்த்தனை சமாஜத்தில் முக்கிய பங்களிப்பு செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டால் எம்ஜி ரானடே இருக்கார். அவருடைய டியூரேஷன் பார்த்து வச்சுக்கோங்க 1842 1901 வரைக்கும். எம்ஜி ரானடே வந்துட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1861 விதவை மறுமண சங்கம் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கிறார். அங்கே நம்ம படித்தது 1856 விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்.
இது வந்துட்டு சங்கம் எம்ஜி ரானடே, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 1870 பூனே சர்வஜனிக் சபா ஆரம்பிச்சிருக்கிறாரு. 1884 தக்கான கல்விக் கழகம் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு எம்ஜி ரானடே வந்துட்டு முக்கிய பங்களிப்பு செஞ்சுருக்கிறார். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய புத்தெழுச்சி இயக்கங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்து மதத்தோட புத்தெழுச்சிக்கு உதவுனது எந்தெந்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தை ஆரம்பித்தது தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதியுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1824 1883 வரைக்கும். இந்த ஆரிய சமாஜம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1865 ஆரம்பிச்சிருப்பாங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாத்துக்கும் தலைமையேற்று இருந்தது எது அப்படின்னு கேட்டால் இந்த ஆரிய சமாஜம் தான். இவங்க 1867 வந்துட்டு சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு நூலை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ஆரிய சமாஜத்தோட முக்கியமான குறிக்கோள் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒரே கடவுள் வழிபாடு அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் உருவ வழிபாடும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தில் வந்துட்டு போதிச்சாரோ அதே விஷயங்கள் தான் ஆரிய சமாஜமும் போதிச்சிருக்கு. அப்போது ஆரிய சமாஜத்துக்கும் பிரம்ம சமாஜத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டால் நமக்கு எழுத தெரியணும். ஒரு கடவுள் வழிபாடு, அதே போல் உருவ வழிபாடு கூடாது அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராமணர்கள் மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய சடங்குகள், சமூக நடைமுறைகள் எல்லாத்தையும் ஆரிய சமாஜம் வந்துட்டு மறுத்திருக்காங்க. அதே போல் புராண இலக்கியங்கள் எல்லாத்தையும் மறுத்திருக்காங்க. ஆரிய சமாஜத்தோட முக்கியமான முழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றது. அப்போது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கதோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆரிய சமாஜத்தோட முழக்கமாக இருந்திருக்கு. பட் ஆனால் புராண இலக்கியங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மறுத்திருக்காங்க. வேதங்களை மட்டும்தான் முழுமையாக வந்துட்டு ஆரிய சமாஜம் நம்பியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு ஆரிய சமாஜத்தோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா எதிர்மத மாற்றம் அப்படின்றது. அதாவது எதிர் மதங்களுக்கு மாறுவதை வந்துட்டு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. அடுத்து மீண்டும் இந்துக்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி சுத்தி இயக்கம் அப்படின்றத ஒன்று வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரிய சமாஜத்தில் இருக்கிறவங்க. சுத்தி இயக்கம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்துக்களாக இருந்து மற்ற மதங்களுக்கு மதம் மாறியவர்களை மறுபடியும் இந்து மதத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் சுத்தி இயக்கம் அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து 1893 வந்துட்டு இந்த ஆரிய சமாஜம் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு பிளவு பெற்றது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரதானந்தா அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு 1900 வந்துட்டு ஒரு குருகுலத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த குருகுலம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தானா வேத கல்விகளை வந்துட்டு போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த குருகுலம் அப்படின்றது ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா இவங்களுடைய முழக்கம் வந்துட்டு வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ வேதங்களுக்கு திரும்பணும் அப்படின்னா வேதங்களை வந்துட்டு சொல்லி கொடுக்கணும், அதோட போதனைகள் எல்லாம் மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ரதானந்தா வந்துட்டு 1900 ஒரு குருகுலத்தை ஆரம்பித்து வேத கல்வியை வந்துட்டு அங்கே கற்பிப்பார். ஸ்ரதானந்தாவோட டியூரேஷனும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 1857 to 1926 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் வந்துட்டு கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காளி கோயிலில் ஐயராக வேலை பார்த்துருப்பார். நிறைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மக்களுக்கு தொண்டு செய்ததன் மூலமாக கடவுளை வந்துட்டு அடைய முடியும் அப்படின்னெல்லாம் போதிச்சவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நம்ம விவேகானந்தருடைய குருவும் இவர் தான். இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம மனுஷனை பார்க்குற பார்வை வந்துருக்குல்லையே வித்தியாசமாக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு இறைவன் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே யாரையுமே நம்ம குறை சொல்ல மாட்டோம் அப்படின்ற எண்ணத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்களிப்பு செஞ்சுருக்கிற யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய போதனை என்னவா இருக்குது அப்படின்னா ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் வந்துட்டு கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவை யாருக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு செய்யும் சேவை அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்னென்ன சேவைகள் எல்லாத்தையும் மனிதர்களுக்கு செய்கிறோமோ அது எல்லாமே கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்றத வந்துட்டு போதிச்சிருக்கிறார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் வந்துட்டு 1863 பிறந்து 1902 இறந்து போயிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்துட்டு நரேந்திர தத்தா அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இவருடைய கோட்பாடு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் தான் இவருடைய கோட்பாடாக இருக்குது. குரு என்ன போதிச்சிருக்கிறாரோ அதை தான் இங்கே சிஷியன்னு வந்துட்டு போதிச்சிருக்கிறார். சரிங்களா? மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படின்றது 1893 வந்துட்டு சிக்காகோவில் உலக சமய மாநாடு நடக்குது. அதில் போய் இவர் கலந்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகளே அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக உலக அளவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அதே போல் வந்துட்டு மனிதாபிமானத்தையும் மனித தொண்டையும் இந்த உலகுக்கு மிகப்பெரிய அளவில் அனைத்து மதத்தினருக்கும் எடுத்துகிட்டு போனவர் யார் அப்படின்னு கேட்டால் சுவாமி விவேகானந்தர் அப்படின்றத பார்க்குறோம். இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா என்னோடய ஐஎன்எம் கிளாஸில் இருக்கும், அதில் போயிட்டு விவேகானந்தர் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மஞான சபை.
இந்த பிரம்மஞான சபையை வந்துட்டு 1875 அமெரிக்காவில் வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க. யார் தொடங்கினது அப்படின்னா மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி அம்மையார் அண்டு கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட், இவங்க 2 பேர் தான் தொடங்கியிருப்பாங்க. பிளவாட்ஸ்கி, ஆல்காட் இவங்க 2 பேரும் 1875 அமெரிக்காவில் வந்துட்டு பிரம்மஞான சபையை தொடங்கியிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தோட டியூரேஷன் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1879 தான் இந்தியா வராங்க. இந்தியா வந்ததுக்கப்புறம் 1886 சென்னை அடையாறில் வந்துட்டு பிரம்மஞான சபை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்தி நிறைய அவங்களுடைய தொண்டுகளை வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க. இதில் இந்து செவ்வியல் நூல்களான உபநிடதம், பகவத்கீதை இதெல்லாம் படிக்க வந்துட்டு பிரம்மஞான சபை வந்துட்டு உற்சாகமூட்டினது அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா? மக்கள்கிட்ட வந்துட்டு உபநிடதத்தையும் பகவத்கீதையும் அதிகமாக கொண்டு போய் சேர்த்ததில் முக்கிய பங்களிப்பு யார் செஞ்சுருக்கா அப்படின்னு பார்த்தா பிரம்மஞான சபையினர் தான் செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்தியாவில் வந்துட்டு பௌத்த மதம் புத்துயிர் பெறுறதுக்கு முக்கிய பங்காற்றினதும் பிரம்மஞான சபை தான். இந்த பிரம்மஞான சபையில் முக்கிய பங்காற்றின இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அன்னி பெசண்ட்டை பார்க்குறோம். அன்னி பெசண்ட்டோட டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1847 1933 வரைக்கும் இருக்குது. இவங்க அன்னி பெசண்ட் வந்துட்டு 1893 தான் இந்தியா வர்றாங்க. இந்தியா வந்துட்டு பிரம்மஞான சபையில் வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுடைய தொண்டுகளை பண்ணிகிட்டே வராங்க. ஆல்காட் வந்துட்டு மறைஞ்சதுக்கப்புறம் 1907 தான் பிரம்மஞான சபையோட தலைவர் ஆகிறாங்க. இவங்க வந்துட்டு அன்னி பெசண்ட் வந்துட்டு பிரம்மஞான சபையோட கருத்துக்கள் எல்லாத்தையும் நியூ இண்டியா, காமன்வெல்த் அப்படின்ற 2 செய்தித்தாள்கள் வந்து நடத்திட்டு வந்தாங்க. அந்த பத்திரிகைகள் மூலமாக தான் இவங்க வந்துட்டு பிரம்மஞான சபையோட கருத்துக்களை வந்துட்டு வெளிக்கொணர்ந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களுக்கு முக்கிய பங்காற்றினதில் ஃபஸ்ட் ஆளாக யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிபா பூலேவை சொல்கிறோம். ஜோதிபா பூலே வந்துட்டு 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருக்கிறாரு. பிராமண எதிர்ப்பு இயக்கத்தோட தொடக்க கால தலைவர். பிராமணியத்தை எதிர்த்ததில் தொடக்க கால தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே. இவர் வந்துட்டு 1852 பூனேயில் ஒடுக்கப்பட்டோருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1873 வந்துட்டு சத்யஜோதக் சமாஜம், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்துகிறார். யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஓரங்கட்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு உண்மையை வந்துட்டு பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் 1873 சத்யஜோதக் சமாஜம் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகள், விதவைகளுக்கு காப்பகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. விதவைகளாக இருந்தாலும் பெண்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்றத முதல்ல போதிச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜோதிபா பூலே தான். சரிங்களா? அடுத்து வந்துட்டு இவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, குலாம்கிரி அப்படின்ற நூல், அதாவது அடிமைத்தனம் அப்படின்றது. சரிங்களா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா இந்த குலாம்கிரி அப்படின்ற நூல் வந்துட்டு தமிழ்லே இருக்குது, படித்து பாருங்கள். பெண்களுக்கு நம்ம சமூகத்தில் என்னென்ன கொடுமைகளாக இழைக்கப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கையே முழு பூஜ்யமாக இருந்திருக்கு அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக வந்துட்டு எடுத்து காட்டக்கூடிய வகையில் இந்த புக்கை வந்துட்டு எழுதியிருப்பார். வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா உங்களோட லைஃப் டைமில் ஒரு தடவையாவது அடிமைத்தனம் அப்படின்ற புத்தகத்தை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 1873 சத்யஜோதக் சமாஜம் ஜோதிபா பூலே தான் ஆரம்பித்தார் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாராயணகுரு பற்றி பார்க்குறோம். நாராயணகுரு 1854 to 1928 வரைக்கும் அவருடைய டியூரேஷன். 54 கேரளாவில் பிறந்திருப்பார். இவர் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அண்ட் அறிஞர் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ். சரிங்களா? மலையாளம் அவர் கேரளாவில் பிறந்திருக்கார் தெரியுது. தமிழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, அதனால் தமிழ் தெரியலாம். பட் இருந்தாலும் இவர் சமஸ்கிருதம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் 1903 வந்துட்டு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்துகிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழவ மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்றது 1903 வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து அருவிபுரம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய கோயிலை வந்துட்டு கட்டியிருப்பார். இவரை ஃபாலோ பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சிந்தனையாளர்கள் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு அப்படின்றவங்க. இவங்கெல்லாம் கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பர்சன்ஸு. அவங்க வந்துட்டு ஸ்ரீ நாராயண குருவை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கிறனால முக்கியமான சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் 1903 வந்துட்டு ஈழவ மக்களுடைய முன்னேற்றத்திற்காண்டி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? நமக்கு கொஷின் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸ்ரீ நாராயண குருவுக்கு வந்துட்டு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் இதெல்லாம் தெரியும்.
அடுத்து 1903 ஈழவ மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்றத ஆரம்பித்தார். அறிவிபுரம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு கோயிலை கட்டினார். இவருடைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு குமாரநாசன், டாக்டர் பால்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 4 பாயிண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எழுத தெரியணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் ஈழவ மக்களுடைய முன்னேற்றத்திற்குன்னு சொல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்கு அந்த மாதிரி எங்கேயாவது மாற்றி விட்டுருவாங்க. அதே போல் அறிவிபுரத்தில் பெரிய கோயில் அப்படின்றது இல்லாமல் வேறு ஏதாவது பிளேஸை மாற்றி விட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கோயிலை கட்டினார் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம படிக்கும் போதே தெளிவாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸில் வந்துட்டு பாயிண்ட்டாக கேட்கும்போது நம்மளால் கரெக்டாக ஆன்சர் வந்துட்டு எழுத முடியும். அடுத்து வந்து யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயங்காளி. இவருடைய டியூரேஷன் 1863 1941 வரைக்கும் இருக்குது. இவர் வந்துட்டு திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படின்ற இடத்துல வந்துட்டு பிறந்திருப்பார். 1907 வந்துட்டு ஜாது சன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி புவர் அப்படின்றது சரிங்களா. அப்போ ஜாது சன பரிபாலன சங்கத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டால் ஐயன்காளி 1907 அப்படின்றது தெரியணும். இந்த ஜாது சன பரிபாலன சங்கம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா, புலையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக தான் இந்த ஜாது சன பரிபாலன சங்கம் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. அந்த கல்விக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க நிறைய நிதி திரட்டி அவங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்களில் முக்கியமானது யார் அப்படின்னு கேட்டால் சையது அகமது கான் 1817 1898 வரைக்கும் இவருடைய டியூரேஷன். சையது அகமது கான் பண்ணதுலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் 1875 அலிகாரில் வந்துட்டு அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி அப்படின்ற ஒரு காலேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. முஸ்லீம் மக்களுக்கு கல்வியை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இந்த அலிகார் கல்லூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1920 வந்துட்டு பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். அடுத்து வந்துட்டு தியோபந்த் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு மீட்பு இயக்கமாக இருக்குது சரிங்களா. முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சமூக சீர்திருத்தத்தில் இருந்து அந்த பழமையான மூடநம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள்லேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டியான ஒரு இயக்கம்தான் தியோபந்த் இயக்கம். இதில் வந்துட்டு பழமைவாதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் உலேமாக்கள் எல்லோரும் இருந்திருக்காங்க. இந்த தியோபந்த் இயக்கத்தோட குறிக்கோள் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு குரான் மற்றும் ஷரியத்தில் இருக்கக்கூடிய உண்மையான போதனைகளை வந்துட்டு பரப்புரை செய்யணும். குரானும் ஷரியத்தும் என்னென்ன போதனைகள் செய்யுதோ அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய குறிக்கோள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாம் அல்லாத அயல் கூறுகளுக்கு எதிராக புனித போர் செய்தல். இஸ்லாமுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன விஷயங்களாக நடக்குதோ அதை எதிர்த்து போர் செய்யணும் அப்படின்றதான் தியோபந்த் இயக்கத்தினுடைய குறிக்கோளாக இருக்குது. 2 குறிக்கோளையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியோபந்த் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றினவங்க முகமது குவாசிம் நானாதேவி அப்படின்ற ஒருத்தர், இன்னொருத்தர் வந்துட்டு ரஷீத் அகமது கங்கோத்ரி. இவங்க 2 பேரும் தான் சரிங்களா. இவங்க 2 பேர்த்தோட டியூரேஷன் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. தியோபந்த் இயக்கத்தில் முகமது குவாசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்க 2 பேரும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1866 உத்தரப்பிரதேசத்தில் சரகன்பூர் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமுடைய மத நம்பிக்கையை வந்துட்டு பரப்புரை செய்தது அப்படின்றது பார்க்குறோம். இஸ்லாமில் என்னென்ன விஷயங்கள்லாம் மத சார்பு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் இந்த சரகன்பூரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் வந்துட்டு பரப்புரை செய்தது. அடுத்து இந்த தியோபந்த் இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்சி 1885 ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஐஎன்சி வந்துட்டு முழுக்க இவங்க வந்துட்டு வரவேற்றிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம் சரிங்களா. நமக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது ஐஎன்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் சென்னை மகாஜன சபை வந்துட்டு ஐஎன்சியோட கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதில் வந்துட்டு ஒன்றாயிடுச்சு அப்படின்றது பார்ப்போம். அப்போது நமக்கு வந்துட்டு ஐஎன்சியை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க வரவேற்றாங்க அப்படின்னு பார்த்தா அதில் வந்துட்டு தியோபந்த் இயக்கமும் ஒன்று அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1888 வந்துட்டு சையது அகமது கான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா த யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு அண்ட் தி முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் அப்படின்ற 2 அமைப்பை வந்துட்டு சையத் அகமது கான் வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பார். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1888 இந்த 2 அசோசியேஷனுக்கு எதிராக வந்துட்டு ஒரு சமய ஆணையை வந்துட்டு பிறப்பிச்சிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா சையத் அகமது கான் வந்துட்டு முஸ்லீம்ஸில் வந்துட்டு நிறைய சீர்திருத்தங்களை வந்துட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்றது இவருடைய நோக்கமாக இருக்கும். பட் தியோபந்த் இயக்கம் வந்துட்டு ஒரு பழமைவாதத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுனால ஆல்ரெடி முஸ்லீமில் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேத்துக்கு இடையில் வந்துட்டு ஒரு மோதல் வந்துட்டு வர்றதுனால இந்த சையத் அகமது கானுடைய இந்த 2 அசோசியேஷனுக்கு எதிராக வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு சமய ஆணை அப்படின்றத வந்துட்டு பிறப்பிச்சிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க 1888. இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக கொஷினுக்காக தான் படிக்கிறோமே ஒழிய இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப விவாதங்களுக்கு உள்ளே போக வேண்டாம் சரிங்களா.
அடுத்து இதனுடைய புதிய தலைவராக யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது உல் அசைன் அப்படின்றவர் வந்துட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜமைத் உல் உலேமா அப்படின்ற ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. அதாவது இறையியலாளர்களின் அவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒற்றுமை அப்படின்றது முஸ்லீம்களுடைய அரசியல் மற்றும் சமய உரிமைகள் வந்துட்டு பாதுகாக்கும் போது தான் இந்திய ஒற்றுமை அப்படின்றது இருக்கும் அப்படின்றத வந்துட்டு இவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஜமைத் உல் உலேமா அப்படின்னு சொல்லக்கூடிய இறையியலாளர்களின் அவை வந்துட்டு இந்திய ஒற்றுமை அப்படின்றது முஸ்லீம்களுடைய அரசியல் சமய உரிமைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்சி சீர்திருத்த இயக்கம் இது வந்துட்டு பம்பாயில் தொடங்கியிருப்பாங்க. ஈரான்லேருந்து 10ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த ஜொராஸ்ட்ரியர்கள் தான் இந்த பார்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு கேட்டால் பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படின்றவர். இவர் வந்துட்டு ரணுகமாய் மஸ்யசன் சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபையை வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பார். எப்போ அப்படின்னு கேட்டால் 1851 பர்துஞ்சி நவ்ரோஜி வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பார். இவங்களுடைய தாரக மந்திரம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்கோப்தார் அப்படின்றது. அதாவது உண்மை விளம்பி, உண்மை என்னவோ அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், அதை தான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது தான் பார்சிகளுடைய முக்கியமான தாரக மந்திரம். இவங்க ராஷ்ட்கோப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் வந்துட்டு பத்திரிகை வந்துட்டு ரன் பண்ணியிருப்பாங்க. இதில் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண நிச்சயம், அடுத்து வந்துட்டு திருமணம், இறந்து போதல் இதெல்லாம் நடக்குது இல்லையா, இந்த மாதிரி சமயத்தில் சில ரிச்சுவல்ஸ் சடங்குகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்சிகள் வந்துட்டு எதிர்த்திருப்பாங்க. அதே போல் குழந்தை திருமணம், ஜோதிடம் இது எல்லாத்தையும் எதிர்த்திருக்கிறாங்க. இந்த பார்சியில் வந்துட்டு இருந்த முக்கியமான ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெராம்ஜி மல்பாரி அப்படின்றவர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கிய போராட்டம் வந்து நடத்தியிருப்பார். பெராம்ஜி மலபாரி அப்படின்றவர் குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்றது போராடினது. இது நமக்கு டிஎன்பிசிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் வந்துட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் இருந்த முக்கியமான சிறந்த தலைவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஐஎன்சியில் படிக்கும்போது பெரோஷா மேத்தா படிப்போம். அடுத்து வந்து தீன்ஷா வாச்சா, இவங்களாம் வந்துட்டு பார்சியில் இருந்த முக்கியமான தலைவர்கள் அப்படின்றத பார்க்குறோம். பெரோஷா மேத்தா, தீன்ஷா வாச்சா அப்படின்றவங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது. இல்லை சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு நிரங்காரி அப்படின்றத பார்க்குறோம். நிரங்காரி அப்படின்ற அமைப்பை வந்துட்டு தொடங்கினது யாருன்னா பாபா தயால் தாஸ் அப்படின்றவர். இவங்க வந்துட்டு உருவமற்ற இறைவன் அப்படின்றத வந்துட்டு போதனை பண்ணுறாங்க. இவங்க சீக்கியர்கள் அப்படின்றனால குருநானக்கோட தலைமையும் ஆதி கிரந்தத்தையும் வந்துட்டு மதிக்கிறாங்க. சரிங்களா? ஆதி கிரந்தம் அப்படின்றது இவங்களுடைய ஒரு புனித நூல். அதே போல் குருநானக் அப்படின்றவர் வந்துட்டு இவங்க தலைவராக ஏற்றுக்கிறாங்க. நிரங்காரி இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு மது, மாமிசம் இது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு சைவ உணவை வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம்தாரி அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது. இப்போ நாம்தாரி இயக்கத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் பாபா ராம் சிங் அப்படின்றவர். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நாம்தாரி ராம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே குழப்புற மாதிரி இருக்கும். நிரங்காரி, நாம்தாரி அப்படின்றது. அப்போ பாபா தயால்தாஸ் யாருக்கு வருவார், பாபா ராம் சிங் யாருக்கு வருவார் அப்படிங்கும்போது இந்த ராம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க வந்துட்டு சீக்கியர்கள் பொதுவாக வால் வச்சுருப்பாங்க. வாளுக்கு பதில் வந்துட்டு லத்தி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நாம்தார் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத வந்துட்டு போதிச்சிருக்காங்க. விதவை வந்துட்டு மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு எந்ததுக்கெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா வரதட்சணை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, குழந்தை திருமணம் கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கியத்தில் இருக்கக்கூடியதில் சிங் சபாக்கள் அப்படின்றவங்க இருக்காங்க. இந்த சிங் சபா எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா சீக்கிய மதத்தோட புனிதத்தை வந்துட்டு மீட்டெடுக்கணும் அப்படின்றதான். சீக்கிய மதத்தில் நிறைய புறையோடி போன விஷயங்கள் நிறைய உள்ளே வந்துருச்சு. அப்போ சீக்கிய மதத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது, அதை வந்துட்டு மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதான் சிங் சபாவோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. அடுத்து இந்த சிங் சபாவை சேர்ந்தவங்க வந்துட்டு அமிர்தசரஸில் கால்சா கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியை வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அகாலி இயக்கம் தோன்றுவதற்கு மிக முக்கிய முன்னோடி காரணமாக இருந்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டால் சிங் சபா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ராமலிங்க அடிகள். இவர் 1823 1874 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. பிறந்தது வந்துட்டு சிதம்பரத்தில் மருதூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றத வந்துட்டு ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இப்போது நீங்கள் இதில் படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1856 அப்படின்ற வருஷம் நிறைய இடத்துல வருது, 1867 வருது, 1875 வருது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1856 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து வந்துட்டு இங்கே 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றது பார்க்குறோம். சரிங்களா?
அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1867 அப்படிங்கும்போது மேலே வந்துட்டு பிரார்த்தனா சமாஜம் அப்போது தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே வந்துட்டு 1867 இலவச உணவகம் அப்படின்றத ஆரம்பித்தார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தையும் எடுத்துக்கிட்டு எழுதிட்டு அந்த வருஷத்தில் என்னென்ன ஈவெண்ட்டெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே கன்சல்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நானுமே வந்துட்டு உங்களுக்கு கடைசியாக வந்துட்டு வருஷங்கள் எல்லாத்தையும் எந்தெந்த வருஷம் என்னென்ன ஈவெண்ட்டெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கன்சல்டேட் பண்ணி தரேன். சரிங்களா? இப்போது ராமலிங்க அடிகள் 856 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. 67 வந்துட்டு இலவச உணவகம் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே 67 தான் இவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பழமைவாதத்தை ஃபாலோ பண்ண சைவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த திருவருட்பாவை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருட்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அறியாமையின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கிண்டல் பண்ணக்கூடிய நோக்கத்தில் வந்துட்டு இப்படி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது திருவருட்பாவை மருட்பான்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் பழமைவாத சைவர்கள் அப்படின்றது தெரியணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வைகுண்ட சாமிகள் பற்றி பார்க்குறோம். இவர் வந்துட்டு 1809 இருந்து 1851 வரைக்கும் இவருடைய டியூரேஷன் இருக்குது. வைகுண்ட சாமிகள் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் சாமித்தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தா கோவில் விலை அப்படின்ற இடத்துல தான் பிறந்திருப்பார். நமக்கு டிஎன்பிசிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஸ்தா கோவில் விலையில் பிறந்தது யார் அப்படின்னு டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முடிசூடும் பெருமாள். ஆனால் இவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்பை அழைச்சிருப்பாங்க. இவர் வந்துட்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிகளை வந்துட்டு வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னும் திருவிதாங்கூர் அரசோட ஆட்சியை வந்துட்டு கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருப்பார். இதுவுமே நமக்கு டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. யார் ஆங்கிலேயருடைய ஆட்சி வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, திருவிதாங்கூர் அரசோட ஆட்சியை வந்துட்டு கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் 1833 வந்துட்டு சாமி தோப்பில் ஒரு தியானம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி வேற்றுமைகளெல்லாம் ஒழிக்கணும், ஒரு சமூக ஒருங்கிணைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது தான். இவர் பிறந்த ஊரில் 1833 ஒரு தியான கூடம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. இவர் எதெல்லாம் எதிர்த்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை வந்துட்டு வணங்குறது, பலியிடுதல் இதெல்லாம் எதிர்த்திருக்கிறாரு. இவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைப்பாகை வந்துட்டு அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு மெய்வழிச்சாலை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதில் இருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்துட்டு தலைப்பாகை வந்துட்டு அணிஞ்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சமத்துவ சமாஜம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஜாதி மக்கள் எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா ஒருங்கிணைச்சு ஒரே வழிபாட்டு முறையை வந்துட்டு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது தான் சமத்துவ சமாஜம் அப்படின்றது. எதுக்காக ஆரம்பித்தார் அப்படின்றத பார்க்கணும். பல்வேறு ஜாதி மக்களை வந்துட்டு ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இவருடைய சமய வழிபாட்டு முறைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாவளி அப்படின்ற முறையை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இவரும் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலுக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலத்திரட்டு அம்மானை அப்படின்றது. சரிங்களா? அப்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வருஷங்கள் இருக்கே என்னன்றது தெளிவாக பார்த்துக்கணும். வைகுண்ட சாமிகள் சாஸ்தா கோவில் விலை, முடிசூடும் பெருமாள், வெள்ளை பிசாசு கருப்பு பிசாசுகளோட ஆட்சின்னு சொல்லியிருப்பார். சாமி தோப்பில் தியானம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஜாதி வேற்றுமைகளை ஒழிக்கணும் சமூக ஒருங்கிணைப்புக்காக. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சமத்துவ சமாஜம், பல்வேறு ஜாதி மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவருடைய வழிபாட்டு முறைக்கு பேர் ஐயாவளி. இவருடைய நூல் பேர் வந்துட்டு அகிலத்திரட்டு அம்மானை அப்படின்றது பார்க்குறோம். அடுத்து வந்துட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அயோத்திதாசரை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய டியூரேஷன் 1845 1914 வரைக்கும் சென்னையில் பிறந்திருக்கிறாரு. இவருக்கும் நிறைய மொழிகள் அப்படின்றது தெரியுது. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த மாதிரி நிறைய மொழிகள் தெரியுது. அத்வைதானந்தா சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபையை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறார். எதுக்காக இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் கோயில் நுழைவை வந்துட்டு உள்ளே போகணும், கோயிலுக்கு வந்துட்டு உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அத்வைதானந்த சபை அப்படின்றது. அடுத்து வந்துட்டு 1882 வந்துட்டு அயோத்திதாசர் வந்து ஜான் திரவியம் அப்படின்றவரோடு சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1885 வந்துட்டு திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு வெளியிடுறாங்க. 1891 வந்துட்டு திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு சபையை வந்துட்டு ஆரம்பிக்கிறார். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சென்னை மகாஜன சபை வேறு, திராவிட மகாஜன சபை அப்படின்றது வேறு. இது வந்துட்டு 1891 வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நீலகிரியில் நடந்துச்சு. இதுவுமே நமக்கு டிஎன்பிசியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்துட்டு வெளியிடறாரு. இது வந்துட்டு ஒரு வாராந்திர பத்திரிக்கை. அதாவது எவ்ரி
வீக் புதன்கிழமை வந்துட்டு இந்த பத்திரிக்கை அப்படின்றது வெளியிடும். காலனா அளவில் வந்துட்டு இந்த பத்திரிக்கை வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. 4 பக்கம் மட்டும்தான் இந்த பத்திரிக்கை இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? ஒரு பைசா தமிழன் எவ்ரி வீக் வந்துட்டு வெனஸ்டே வரும். காலனா அளவு 4 பக்கம் மட்டும் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாக வந்துட்டு வெளிவந்திருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன், 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிக்கை சொல்கிறோம் அப்படின்னா, அதே போல் ஜாதிசன பரிபாலன சங்கமும் வந்துட்டு 1907 தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம சேர்த்து படித்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1898 வந்துட்டு இலங்கைக்கு போகிறாரு அயோத்திதாசர். அங்கே போயிட்டு வந்துட்டு பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட தொடர்ச்சியாக 1898 இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்துகிறார். சரிங்களா? பௌத்தர்களுடைய முன்னேற்றத்திற்காண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றது. வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1898 அப்படின்றது. இதில் வந்துட்டு பௌத்தர்கள் யார் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் யாரோ அவங்க தான் உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதே போல் ஒடுக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு டிஎன்பிசியில் கொஷின் கேட்கலாம். ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர்கள்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டுட்டு வைகுண்டர், அயோத்திதாசர், ராமலிங்கர், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்துட்டு அங்கே போய் தடுமாறி நிற்கக்கூடாது. அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு யார் சொன்னதுன்னா அயோத்திதாசர் சொல்லியிருக்காரு அப்படின்றது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவங்க எல்லாத்தையும் என்னென்னு போடணும்னு சொன்னாருன்னா ஜாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருப்பார். சரிங்களா? பௌத்தர்கள், அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் ஜாதி பேதமற்ற திராவிடர்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதியற்ற திராவிடர்கள்னு சொல்லிட்டு பதிவிடணும் அப்படின்னு சொல்லி, இதன் மூலமாக வந்துட்டு அப்பயே ஜாதி முறையை ஒழிக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு அயோத்திதாசர் ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தார் அப்படின்றத வந்து பார்க்குறோம். சரிங்களா? இப்போது 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய 5th லெசனில் இந்த கண்டென்ட் தான் இருக்குது. இது ஒரு தடவை நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு நல்லா படிச்சுக்கோங்க. கார்லேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை வந்துட்டு இதை கேட்டுட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாடம் அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெசனில் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.